எல்லாரோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? காலையில எழுந்துச்சுன்னு ஒரு குட் மார்னிங் மெசேஜ், ஆஃபீஸ் போயிட்டோன்னே ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, ஆஃபீஸ்ல என்ன பண்றீங்க, திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இந்த மாதிரி பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். இதுல நீங்க வெளியில போறீங்க, மீட்டிங் போறீங்க, எல்லாம் எங்களுக்கு ஓகே. அந்த மீட்டிங் போறதுக்கு முன்னாடி பிஆர்பி இல்ல இன்னொரு 10 நிமிஷத்துல மெசேஜ் பண்றேன், டெக்ஸ்ட் பண்றேன், நீங்க பாட்டு டிசப்பியர் ஆகி நீங்க பாட்டு வந்து பேசினா நீங்க அகாமடேட் பண்ற டைம்லலாம் நாங்களும் அவைலபிளா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கரெக்ட். இப்போ நீ சொல்ற மாதிரினா உன் கூட ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு ஆபீஸ்ல பார்ட் டைம் ஒர்க் பண்ணோம். ரிலேஷன்ஷிப்ன்றது கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது. கல்யாணத்துக்கு முதல் நாளே ஃபுல்லா அப்டேட் பண்ணி இந்த 13 பாயிண்ட் தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. 15 மினிட்ஸ் உங்களுக்கு லஞ்ச் பிரேக், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க திரும்பி வந்துடணும். 3 டீ ஃப்ரீயா கொடுப்போம். அப்பலாம் சொல்ல முடியாது. போக போக ஒரு நாள்ல ஒண்ணு தெரிஞ்சுப்போம். நான் 10 தடவை கால்ல விழுந்தா நீ 2 தடவை கால்ல விழ தேவையில்ல. கால்ல விழுந்து நீ எழுப்பியாவது விடுற. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதானே அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாம நீங்க ஓடி ஓடி ஒளிய அந்த பிரச்சனை எங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். அண்ணா இவ்வளோ நேரம் பேசுனது இது ரிசல்ட் என்னன்னா, அந்த பாம்ல கட் பண்ணுவாங்க தெரியுமா, சகப்பு உயர வெட்டலாமா பச்சை உயர வெட்டலாமா, அந்த மாதிரி எங்க வெட்டணும்னு தெரியாது. அதனால தான் டீ கடைக்கு போயிட்டு வருது. சரி வந்தாலும் பாம் மாறி இருக்குமான்னு பார்த்தா அப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், சரி 3 நாள் அந்த பாம்பே நின்றோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நம்மளே ஒரு டைம் போய் கட் பண்றதுனால தான் வெடிக்குன்னு சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு வந்தேன். 30 செகண்ட் வேகமா ஓடுது. அந்த 3 நாள்ல என்ன ஆகும் தெரியுமா? நாங்க இந்த பிரச்சனையை அவரும் கேட்கல, அப்ப யார்கிட்ட சொல்றேன்னு தெரியாம ஒரு 4 பேர்ட்ட சஜஷன் புலம்போமா, அந்த 4 பேர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு ஏத்தி விட்டு அந்த பாம்பு 30 செகண்ட் அதிகமா ஓடுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அந்த ஏத்தி விடுற 4 பேர் தான் மெயினா தேடுது. அதுக்கு தாங்க சொல்றேன். அத முதல்ல பிரச்சனை நடக்கும் போதே ஏன் கோவப்படுற, இதான் பிரச்சனை, வா உட்கார்ந்து பேசுவோம். நீங்க பேசிட்டீங்கன்னா நாங்க ஏன் ஊரு ஃபுல்லா போய் பேச போறோம்? நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன், இப்படி பேசினா கண்டிப்பா பிரச்சனை வரும். இவ்வளோ லென்த்தா நீ 1 hour பேசியிருக்க. ஸ்டார்டிங்ல சொன்னேன் 10 தடவை காலில் ஊந்துட்டே நீ என்ன பார்க்கலன்னு. நான் ஊழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன மிதிச்சுனே இருக்க. நீ இதுதான் நீங்க பண்ற தப்பு. நீ மிதிக்கிற போது சப்போர்ட் யாரத்தை நான் கூப்பிடுறேன், லட்சுமி அக்கா 4 பேருக்கு ஃபோன் பண்ணிடுறேன், பாருங்கக்கா ஒரு காலில் ஊந்துருக்காரான், என்ன சொல்லலாம். இந்த கேரக்டர்லாம் என்ன நினைக்காம இது இப்படி சேர்த்துக்கிட்டு அதுல நல்லவர் யாருன்னா வருவாரு, கருப்பு பண்ணி பண்ண மாதிரி பிரியா மாதிரி வருவாங்க. வந்து அவங்க சொல்றது நீங்க இருங்க, நான் அவருக்கு ஒரு 4 தடவை மிதிச்சுட்டு மிதிச்சுட்டே இருப்பேன். இதுதான். அதனாலதான் நீ மட்டும் தப்பு பண்றது கிடையாது, நம்ம சார்ந்தவர்கள் சுத்தி இருந்தவர்கள். இப்படி தாண்டி நான் ஏமாந்துட்டு உங்க அப்பா கிட்ட, நீ ஏமாந்துடாத ஆரம்பத்துல இருந்தே மெதி உங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க. உங்க அம்மா இல்ல, நான் ஒரு சிலரோட அம்மா சொல்லி கொடுப்பாங்க. டிஸ்க்ளைமர் போட்டுருணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அம்மா பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது, அவனை ஆரம்பத்துல இருந்தே மெதி இப்படியே சொல்லி அந்த லட்சுமி அக்கா மாதிரி கேரக்டர்லாம் அந்த ஸ்லோகத்துல சைட்ல என்ன ஊத்துவாங்க பாரு, சுவாகா கொஞ்சம் ஊத்து சுவாகா, அது மாதிரி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுக்கு ஒரு மெதி அது மாதிரி. அதனால நான் ஊந்துட்டேன்னு சொல்லி 1 hour கழிச்சு மெதிச்சுனே இருக்க பத்தியா, அதுதான் உன் பிரச்சனை. அப்பவும் வந்து உழுறோன்னு சொல்ற பத்தியா, அதுதான் எங்க பிரச்சனை, வேற வழி இல்லை.